அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எனக்கு 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன வேலை, பையனுக்கு சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருக்கேன். சைட் பை சைடு புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்ச கஞ்சியுமே ரெடியாக இருக்குது. மொதல் நாள் பார்த்திங்கன்னா சோறு மிஞ்சிட்டு சரின்னு பழைய சோறு இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. எனக்கு மத்தியானம் என்ன குழம்பு வச்சாலும் கஞ்சி இருந்தால் எனக்கு அதே போதும், நான் சாப்பிட்டுக்கிடுவேன். எனக்கு கஞ்சி இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அது இந்த வெயிலுக்கு சொல்லவே வேண்டாம், கஞ்சி குடிக்கிறது நல்லா குளுமையாக இருக்கும், வயிற்றுக்கே இதமாக இருக்கும். அதனால் நான் கஞ்சி சாப்பிட்டுக்கிடுவேன். பசங்களுக்கும் அதோட என்னுடைய ஹாப்பி அம்மா பையன் எல்லாத்துக்குமே சமையல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. காலையில் வைக்கிற சமையலை நம்ம மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். இந்த வெயிலுக்கு எங்கே மத்தியானம் ஒரு பக்கம் சோறு பொங்க முடியாது. காலையில் பொங்கிட்டு நம்ம கிச்சனை விட்டு வெளியே நவுண்டாலே போதும், அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. வெக்க தாங்க முடியலை. பாருங்கள், இப்போ தான் அந்த பொழுதே விடிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ வெயில் அடிக்கும் பாருங்கள். ரொம்ப வெயில், சரியான வெயில். இது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ள முருங்கை மரம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே முருங்கை காய்ச்சிருக்கு, பூவுமே நிறையா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள சோத்து கத்தால் இந்த செடி வச்சுருக்கேன். ஏற்கனவே இந்த வெயிலுக்கு நல்லாவே தழுத்து வரும்னு சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா கல்லடப்புக்கு சரியாக வரும்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த செடியுமே தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா தான் அந்த கன்று கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ரோசா கன்று வைக்கும் போது 2 பூ பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அது பாட்டு வளர்ந்து போய்கிட்டு இருக்குது, ஒரு மொட்டு பூ வச்ச பாடு இல்லை. நானும் தண்ணியை ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் சூப்பராகவே வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, பச்சை பசங்க. ஆனால் செடியிலேருந்து பூ பூத்தா தான் நானும் என்னுடைய மகளுமே பார்த்துக்கிட்டே எப்போமாச்சும் பூ பூக்குமான்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு முட்டை பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி செடி சூப்பராகவே தழுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இந்த மருதாணிலேருந்து நம்ம இலையை பறித்து வச்சோம்னா சூப்பராகவே பிடிக்கும். எப்போவுமே இந்த வெயிலுக்கு வச்சோம்னா சூப்பராகவே இருக்கும். நானும் இப்போ தான் ரீசெண்டாக வச்சேன் மருதாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டிக்கோல நல்லா மணி பிளான்ட் கன்று நல்லாவே தழைச்சி போய்கிட்டு இருக்குது. இது இப்போ தான் ரீசெண்டாக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, சின்ன செடியாக வச்சேன். அது தண்ணி ஊற்ற நல்லா தழுத்து நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுவும் போர்ட்டிக்கோ கம்பியில் எடுத்து விட்டுருக்கேன், அது பாட்டு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கேன். அதுவும் 2 தொட்டியில் மாற்றி வச்சேன்னா நல்லா அடர்த்தியாகவே தழுத்து வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல தண்ணிலாம் செடிகளுக்கு ஊற்றிட்டு முத்தத்தெல்லாம் தொளிச்சு தூத்தா தான் அந்த டே சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகுத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நாள் துணி கிடந்துச்சு, சரி இன்றைக்காச்சும் மடிச்சிருவோமா அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய மக தூங்கும்போது தான் இந்த வேலை பார்க்க முடியும். அவங்க முடிச்சிட்டாங்கன்னா ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டாங்க. அதனால் துணியை மடித்து கபோர்டில் தூக்கி வச்சா தான் சூப்பராக இருக்கும். இல்லாட்ட துணி கிடந்தாலும் எனக்குமே எரிச்சலாக இருக்கும். அதனால் முதல்ல துணியை மடித்து வச்சாச்சு, நம்ம எடுத்து அவங்க கபோர்டில் தூக்கி வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களே அனுப்பி விட்டாச்சு. என்னுடைய ஹப்பியுமே அவங்கள வேலைக்கு அனுப்பியாச்சு. அவங்களாம் போன அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். பார்க்கும்போது என்னுடைய மகனும் எழுந்திரிச்சிட்டாங்க. என்னம்மா அவங்களுக்கும் எனக்கும் தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதான். புளிக்குழம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. என் மகன் சின்ன மகனுக்குன்னா புளிக்குழம்பு ஒரு வாரம் கொடுத்தாலுமே நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் பொரியல்லாம் பிடிக்காது. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பொரியல் தான், முள்ளங்கி பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீர்க்காய் வேறு நான் விரும்பி சாப்பிடுவேன். இந்த பொரியல் அந்த நான்வெஜ்ஜை விட நான் வெஜ்ஜு கொடுத்தாலே சூப்பராக சாப்பிடுவேன். அப்புறம் தோசையை சுட்டு இந்த டே சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்.